ஆவியானவர் ஒருவரே, ஆனால் கொடைகள் பல. கவனிச்சிங்களா? ஆவியானவர் ஒருவரே, ஆனால் கொடைகள் பல. ஒருத்தருக்கு இறைவா குறைக்கிற கொடை, ஒருத்தருக்கு விளக்க சொல்ற கொடை, ஒருத்தருக்கு ஆறுதலாக பேசுகிற கொடை, ஒருத்தருக்கு நன்மை செய்கிற கொடை, ஒருத்தருக்கு உதவி செய்கிற கொடை. இது எல்லாமே பரிசுத்த ஆவியின் கொடை தானே. அந்த லிஸ்ட்ல கடைசியா வரும் ஒருவருக்கு பரவச பேச்சு பேசுகிற கொடை. ஒருத்தருக்கு என்ன கொடை? பரவச பேச்சு, அந்நிய பாஷை பேசுறன்னு சொல்றாங்க இல்லையா? பல கொடைகளில் அதுவும் ஒன்று. சொல்லுங்க, பல கொடைகளில் அதுவும் ஒன்று. அப்புறம் ஏன் எல்லாருமே அந்நிய பாஷை பேசுறத மட்டும் சொல்றாங்க? கவனிச்சிங்களா? நிறைய கொடைகள் இருக்குல்ல, அதுல போட்டிருக்கு ஆண்டவர் அவரவருடைய தகுதிக்கேற்ப கொடைகளை கொடுக்கிறார். கரெக்டா? அப்புறம் ஏன் நம்ம ஆளுங்க வெறும் அந்நிய பாஷையை பத்தி மட்டும் பேசுறாங்க? ஏமா? எவ்வளவு கொடைகள் இருக்கு. எப்ப பேசினாலும் அவங்க வாயில வர ஒரு கொடை என்ன? பரவச பேச்சு. ஏன்? ஏன்னா அந்த கொடை இருந்தாதான் ஷோ ஆஃப் பண்ண முடியும், சீன் காட்ட முடியும். அந்த கொடை இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? சீன் காட்ட முடியும். மற்ற கொடைகள்ல சீன் இல்லை. அதனால தன்னை பரிசுத்தவான் என்று காட்டிக் கொள்வதற்காக பலர் இந்த கொடையை தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஒரு சிலர் மட்டும்தான் இந்த கொடையை ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப பயன்படுத்துகிறார்கள். அந்நிய பாஷை பேசுறது கொடை இல்லைன்னு சொல்லல, அது கொடைதான். ஆனா அதை வார்த்தைக்கு ஏற்ப பயன்படுத்தணும். தன்னை தற்பெருமை காட்டிக் கொள்வதற்காக அதை பயன்படுத்த கூடாது. சரி ஃபாதர், ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப பயன்படுத்தணும்னா எப்படி பயன்படுத்தணும்? அதுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு பைபிள்ல. 1 கொரிந்தியர் 14 வீட்டில் போய் படிங்க. பவுல் சொல்றத மட்டும் சொல்லிடுறேன் ஷார்ட்டா, ஏன்னா டைம் இல்லை நமக்கு. பவுல் என்ன சொல்றாருன்னு மட்டும் சொல்றேன். பவுல் என்ன சொல்றாரு? அந்நிய பாஷை பேசுகிற கொடை கொண்டவர்கள் தங்களையே வளர்ச்சி உற செய்கிறார்கள், இறை வார்த்தையை பேசுகிறவர்கள் திருச்சபையை வளர்ச்சி உற செய்கிறார்கள். நான் சொல்லல, சொல்றது யாரு? பவுல். அந்நிய பாஷை பேசுறவங்க யாரை வளர்ச்சி உற செய்கிறார்கள்? தன்னையே வளர்ச்சி உற செய்கிறார்கள். இறை வார்த்தை உரைப்பவர்களோ திருச்சபையை வளர்ச்சி உற செய்கிறார்கள். அவர் சொல்றாரு, ஆகவே திருச்சபையை கட்டி எழுப்பும் நோக்கோடு நீங்கள் செயல்பட வேண்டும். அந்நிய பாஷை எங்க பேசணும்னு கேட்டா பவுல் சொல்றாரு, அது நம்பிக்கை உடையவர்களுக்கு அடையாளம் அல்ல, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கே அடையாளம். நான் மறுபடியும் சொல்றேன், அந்நிய பாஷை பேசுறது யாருக்கு அடையாளம்? நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு. நம்பிக்கை உடையவர்களுக்கு அது அடையாளம் அல்ல. ஆகவே இதை அந்நிய பாஷையை சபையில் பேச வேண்டாம். நானா சொன்னேன்? யார் சொன்னா? ஆண்டவர் பவுல் வழியாய் சொன்னார். பவுல் சொன்னார்னு சொல்லக்கூடாது. யார் சொன்னார்? ஆண்டவர் பவுல் வழியாய் சொன்னார். அப்பவும் ஒரு சிலர் அடம் முடிச்சிருப்பான் போல இருக்கு. பவுல் என்ன தெரியுமா சொன்னாரு? அப்படியே நீங்கள் சபையில் பேச வேண்டும் என்றால் ஒருவர் பேசலாம் அல்லது இருவர் பேசலாம். எப்படி பேசணும்னு அவர் ரூல் போடுறார். நீங்க இனிமே எங்கேயாவது இந்த அந்நிய பாஷை பேசுறவங்களா இருந்தா நீங்க இந்த ரூலை வச்சு பாருங்க. அருள்மணி ஃபாதர் சொன்னதை வச்சு பார்க்க வேண்டாம், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ரூலை வச்சு பாருங்க. ரூல் நம்பர் 1, அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் ஒருவர் பின் ஒருவராக பேச வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் பேசினதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் பேசணும். ஒரே நேரத்தில் எல்லாரும் அப்ப கண்டுபிடிச்சிருங்க. ஒரே நேரத்தில் ஒரு 10 பேர் ஷபலபலபான்னு வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிச்சிடலாமா? பவுல் சொன்னது அங்க இல்லையா? ஆண்டவர் பவுல் வழியாய் சொன்னது அங்க இல்ல. ஒருவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் பேசணும். நம்பர் 2, ஒருவர் பேசிய பிறகு அவர் அதை விளக்க வேண்டும். ஒருத்தர் சொல்றார் ஷபலப ரபா ரபான்றார். ஓகே, வெரி குட். இப்போ என்ன சொன்னீங்கன்னு சொல்லி மக்களுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்?
எனக்கு அந்த வரம் கொடுக்கலங்க கடவுள், விளக்குறதுக்கான வரம் எனக்கு கொடுக்கல. வெரி குட், அதை பவுலே சொல்றார். அப்படின்னா விளக்குகிற வரம் பெற்றவர் ஒருவர் அந்த சபையில் இருக்கணும். அவர் என்ன பண்ணணும்? இவர் என்ன பேசினார் என்று அவர் விளக்கணும். அன்னைக்கு அவர் வரல, அதையும் அவரே சொல்றார், பவுலே சொல்றார். ஏன்னா பவுலுக்கு அப்பவே பாருங்க, ஆண்டவர் ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் எதிர்காலத்தில் வருவாங்கன்னு அவருக்கு அன்னைக்கே ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை விளக்கம் கூறுகிறவன் அன்னைக்கு சபைக்கு வரலனா, பரவச பேச்சு பேசுகிறவர்கள், அதாவது அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அமைதி காக்க வேண்டும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? வாய மூடிட்டு, வாய மூடிட்டு. நான் சொல்லல, சொன்னது யாரு? இவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு அறியாம வந்துருச்சு, நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு அறியாம வந்துருச்சு தானே சொல்றாங்க. அதுக்கும் பவுல் சொல்றார், ஆவியானவர் உன்னை புத்தி தெளிவோடு தான் ஜெபிக்க வைப்பார், உன்னை பித்து பிடித்தவன் போல் ஆக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் அறிவு தெளிவோடு தான் உன்னை ஜெபிக்க வைப்பாரு, உன்னை அறியாமலாம் உன் வாயில வரவே. நான் அங்க சொன்னேன், நானா சொன்னேன்? பவுல் தான் சொல்றார் இல்லையா? இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்? எது உண்மை எது போலின்னு தெரிஞ்சுக்கோங்க. யார் பேசுறதை நம்ம போய் தடுக்க வேண்டாம், அது அவரே சொல்றார், பவுலே சொல்றார். யாராவது பேசினா தடுக்காதீங்க, விட்டுருங்க. ஆனா எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க யாருக்கு எதிராக விளையாடுறாங்க? யாருக்கு எதிராக விளையாடுறாங்க? ஆவியானவருக்கு எதிராக விளையாடுறாங்க. அதனால நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நம்ம தடுக்கவே வேண்டாம், நீ பேசிக்கோ. ஆனா எது உண்மை எது பொய்ன்னு யாருக்கு தெரியணும்? நமக்கு தெரியணும். அப்ப வெறும் அந்நிய பாஷை பேசுறதுனாலேயே அது அபிஷேகம் கிடையாது. அதை பவுலே சொல்றாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? நான் உங்களை விட பிரமாதமாக அந்நிய பாஷை பேசுவேன். யார் சொல்றா? பவுல் சொல்றாரு. உங்களுக்கு புரியாத 4000 வார்த்தைகள் பேசுவதை விட, அவரே சொல்றார், உங்களுக்கு புரியாத 4000 வார்த்தைகள் பேசுவதை விட உங்களுக்கு புரிகிற 4-5 வார்த்தைகளை பேசவே நான் பெரிதும் விரும்புகிறேன். பார்த்தீங்களா? பவுலே சொல்றேன், நான் பேச விரும்பல, நான் 4-5 வார்த்தை பேசுறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறேன் அப்படின்னு அவரே சொல்றார். இப்ப இருக்கிறவங்க பவுல் அடிகளாரை விட அறிவாளிங்க. யாரை விட? யாரை விட? பவுல் அடிகளாரை விட, இறை வார்த்தையை விட ஞானிகள் அவங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது பயன்படுத்தக்கூடாதா? தாராளமாக பயன்படுத்தலாம், தப்பில்லை. ஏன்னா பைபிளில் வசனம் இருக்கு, ஜெபம் பண்ணும்போது நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம். அதனால தான் தனி அறையில் பேசு. எங்கே பேசு? ரூம்குள்ளே போ, கதவை பூட்டிக்கோ, எந்த பாஷையில் வேணாலும் பேசு, யாரும் கேட்க மாட்டாங்க. அது உனக்கும் கடவுளுக்குமான மொழி. அதனால தான் தெளிவாக போட்டிருக்கு பைபிளில். இல்லை, நீ அப்படி தாராளமாக பேசிக்கலாம். ஆனால் சபையில் பேசினா இதான் ரூல், பொதுவில் பேசினா இதான் ரூல். இதை ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாதா? அவ்வளோதான். யாராவது பேசினா பேசிட்டு போட்டோம், நம்ம தடுக்க வேண்டாம். ஆனால் உண்மை எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபாதர், நான் என்ன பண்ணணும்? ஆவியின் அபிஷேக என் வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிற கனிகள் என் வாழ்க்கையில் இருக்கணும். கலாத்தியர் 5:24. சீக்கிரம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது, நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது. ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்று சத்தமா அதன் கனிகளை வைத்து அறிந்து கொள்ளலாம். கரெக்டா? அதான வசனம். அதனாலதான் பைபிள்ல பரிசுத்தாவின் கனிகள் இருக்கு. இதெல்லாம் இருந்தா அங்க ஆவியானவர் இருக்கிறார். வாசிங்க ஐயா. ஆனால் தூயாவின் கனிகளோ அன்பு. முதல்ல என்னமா கனி? அன்பு. அன்பு. அப்புறம் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. அவங்க கிட்ட என்ன இருக்கும்? எப்பவுமே மகிழ்ச்சி. அடுத்தவங்களை கெடுக்க மாட்டாங்க, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. மகிழ்ச்சி. அமைதி. அமைதி, சமாதானத்தை ஏற்படுத்துவாங்க. அப்புறம் பொறுமை. பொறுமையா இருப்பாங்க. பரிவு. அக்கறையா இருப்பாங்க. நன்னயம். நேர்மையா இருப்பாங்க. நம்பிக்கை. கடவுள் மேல நம்பிக்கையோடு இருப்பாங்க. கனிவு. எப்பவுமே கனிவான வார்த்தைகளே பயன்படுத்துவாங்க. தன்னடக்கம். செல்ஃப் கண்ட்ரோல், தன்னடக்கத்தோடு வாழ்வாங்க என்பவை ஆகும். இவைகள் தான் பரிசுத்தாவியின் கனிகள். அப்போ ஒருத்தர்கிட்ட பரிசுத்தாவி இருப்பதாக இருந்தால் அவரிடம் இந்த கனிகள் காணப்பட வேண்டும். இந்த கனிகள் உள்ளவர்கள் தான் யாரை பெற்றிருக்கிறார்கள்?
தூய ஆவியாரை பெற்றிருக்கிறார்கள். இந்த கனிகள் இல்லாதவர்கள் தீயாவி சாத்தானையே பெற்றிருக்கிறார்கள். கொடைகளாலேயே ஒருத்தர்கிட்ட ஆவியானவர் இருக்குதா சொல்லாதீங்க. ஏன்னா ஒருத்தர் பொய் சொல்லி அபிஷேகம் வந்ததாக பேசினா அவர்கள் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள், மனிதர்களுக்கு அல்ல. யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? அப்போ இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போறோம்? ஆண்டவரே எங்களுக்கு ஆவியானவருடைய கொடையை கொடுங்க. அதானே கேட்க போறோம், அதானே? ஆவியானவர் கொடை கிடைக்கணும்னா 3 தடை இருக்கு. 3 தடை. அந்த 3 தடையோட இந்த நாளை நான் நிறைவு செய்ய போறேன். தடை நம்பர் 1, திருத்துதர் பணி 7:51. திருத்துதர் பணி 7:51. சீக்கிரம், அருமையா இருக்கும். திருத்துதர் பணி 7:51 வசனம். ஐயா வாசிங்க. திமிர் பிடித்தவர்களே. சூப்பரா ஆரம்பிக்குது பாத்தீங்களா வசனம்? வசனம் எப்படி ஆரம்பிக்குது? திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும். இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவி. அவங்களால பைபிள் வசனத்தை உட்கார்ந்து கேட்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைகளை பிசாசு பிடிச்சிருக்குது, இதுதான் காரணம். ஆனா வெளியில அவனுக்கு சும்மா கெத்தா சுத்துவானுங்க. ஆனா அதுங்கிட்ட என்ன இருக்குது? பிசாசு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அவங்களால என்ன கேட்க முடியாது? இறை வார்த்தையை உட்கார்ந்து கேட்கவே முடியாது. உண்மைங்க. இறை வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா எரிச்சல் வரும். சும்மா பைபிள் வார்த்தை பேசாதீங்க அப்படின்னு வாங்க. பார்த்துருக்கீங்களா? உள்ள என்ன இருக்கு? திமிர். உள்ள என்ன இருக்கு? பேய் உட்கார்ந்து இருக்கு. அவங்களால என்ன பண்ண முடியாது? வசனத்தை கேட்க முடியாது. எரிச்சலா இருக்கும் இல்லையா? இறை வசனத்தை கேட்க மறுக்கும் செவி. கேட்கவே தயாரா இல்லை இன்னைக்கு நிறைய பேர். அப்புறம் நான் மற்றவங்களை பத்தி பேசல, கிறிஸ்டியன்ஸ் பத்தி பேசுறேன், குறிப்பா கத்தோலிக்கர்களை பத்தி பேசுறேன். கேட்கறதுக்கே வெறுப்பா இருக்கு. எதை வேற வேலை என்ன பாருப்பா, வேற ஏதாவது பேசு. பைபிளை பத்தி மட்டும் பேசாத, வேற ஏதாவது பேசு. புத்தி வேற எதையெல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இருக்கு. எதை கேட்கறதுக்கு தயாரா இல்ல? பைபிள் வசனத்தை கேட்க தயாரா இல்ல. கவனிச்சிங்களா? கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும். உள்ளத்துல ஏத்துக்க மாட்டாங்க. ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே. ஐயா டக்கு டக்குன்னு வாசிங்க. உங்களுடைய மூதாதையரை போல, உங்களுடைய மூதாதையர்களைப் போலவே நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். கவனிச்சிங்களா? யாரெல்லாம் இறை வசனத்தை கேட்க மாட்டேன்னு சொல்றாங்களோ, யாரெல்லாம் இறை வசனத்தை உள்ளத்துல ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ, அவங்க எல்லாம் திமிர் பிடிச்சவங்க. அவங்க யாரை எதிர்க்கிறாங்க? தூய ஆவியாரை. சத்தமா சொல்லுங்க, தூய ஆவியாரை. தட்ஸ் ஆல். கைகளை தட்டுங்க ஒரு வாட்டி நல்லா. மறக்கவே மறக்காதீங்க. நான் கேட்க மாட்டேன், உள்ளத்துலையும் ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் சர்ச்சுக்கு வருவேன், ஜாமால சொல்வேன், ஆனால் இறை வசனத்தெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்கிறாங்க இப்போ, இல்லையா? அவங்கள பைபிள் என்ன சொல்லுது? திமிர் பிடிச்சவங்கன்னு சொல்லுது. அவர்கள் யாரை எதிர்க்கிறாங்க? தூய ஆவியானவரை எதிர்க்கிறார்கள். இவங்களுக்குலாம் அபிஷேகம் கிடைக்காது. நம்பர் 2, எபேசியர் 4:30. எபேசியர் 4:30. அப்படியே புரட்ட வேணாமா பைபிளை? சில பேருக்கு பைபிள் இன்னும் புதுசாவே இருக்க. எபேசியர் 4:30. கடவுளுடைய தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். பரிசுத்த ஆவியானவரை கஷ்டப்படுத்தாதீங்க. ஃபாதர், பரிசுத்த ஆவியானவர் எப்படி கஷ்டப்படுத்துறோம்? இந்த உடல் தானே தூய ஆவியானவர் வாழும் ஆலயம், கரெக்டா? ஆமாவா? அப்ப இந்த உடலை யாரெல்லாம் தவறான காரியத்திற்கு பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் அனைவரும் தூய ஆவியாரை கஷ்டப்படுத்துகிறார்கள். ஆமென், ஆமென். போதுமா? கண்களால் இச்சையோடு நோக்குவது, வார்த்தை பேசுவது, புரணி பேசுவதை கேட்பது, தவறான செய்களுக்கு கைகளை ஓங்குவது, தவறான காரியங்களுக்கு கால்களை எடுத்துக்கொண்டு ஓடுவது, இந்த உடலை தவறான காரியங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை வருத்தத்திற்குள்ளாக்குகிறார்கள். இந்த உடம்ப அசிங்கத்துக்கும் கெட்டதுக்கும் பயன்படுத்துறாங்க. அப்ப அது யாரை கஷ்டப்படுத்தும்? ஆவியானவரை கஷ்டப்படுத்தும், இல்லையா? ரெண்டாவது. மூணாவது, 1 தெசலோனிக்கர் 5:19. 1 தெசலோனிக்கர் 5:19. சீக்கிரம். 1. யா, தூய ஆவியாரின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம்.
பிரியமானவர்களே, நல்ல காரியங்கள் ஒருவர் செய்யும் பொழுது அதை போய் தடுப்பது, நல்ல செயல்களை ஒருவர் சொல்லும் பொழுது அதை தடுப்பது, நல்ல அறிவுரை ஒருவர் சொல்லும் பொழுது அதை தடுப்பது. நான் சொல்றது புரியுதா? நல்ல காரியங்களை யார் தடுத்தாலும் அவர்கள் யாரை தடுக்கிறார்கள்? தூய ஆவியானவரை தடுக்கிறாங்க. ஏன் ஃபாதர்? நல்லது எல்லாம் கடவுள்கிட்ட இருந்தா வருது, கெட்டது எல்லாமே சாத்தாங்கிட்ட இருந்து வருது. நல்லது எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருந்து வருது, கெட்டது எல்லாமே. அப்ப நல்லதை யாராவது தடுத்தாங்கன்னா அவங்க முதல்ல யாரை தடுக்கிறாங்க? ஆவியானவரை தடுக்கிறாங்க. இப்ப பாருங்க, 3 விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஆவியானவரை எதிர்க்கிறோம், ஆவியானவரை வருத்தத்திற்குள்ளாக்குகிறோம், ஆவியானவரை தடுக்கிறோம். இந்த 3 காரியங்கள் செய்பவர்களுக்கு அபிஷேகம் எப்பொழுதும் கிடைக்காது. இப்படிப்பட்டவர்கள் தங்களிடம் அபிஷேகம் இருப்பதாக பொய் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் அவர்களுக்கு எப்பொழுதும் அபிஷேகம் கிடைக்காது. போதுமா? இந்த 3 தடைகளை உடைத்தால் தான் ஒருத்தருக்கு என்ன கிடைக்கும்? அபிஷேகம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? ஃபாதர், முதல்ல இருந்து ஆரம்பிப்போமே. எனக்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளை பாக்கியம் வேணும். ஆண்டவர் கொடுத்துட்றார். இந்த மகனே மகளே, பிள்ளை பாக்கியத்தை பெற்றுக்கொள். அப்புறமா நீங்கள் சர்ச்சுக்கு ஓடி வருவீங்க. எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே, என் குழந்தைக்கு ஒரு நல்ல ஸ்கூல். ஆண்டவர் நல்ல ஸ்கூல் கொடுக்குறார். வெரி குட். என் பிள்ளை நல்ல ஸ்கூலில் படித்து 12வது நல்ல மார்க் பாஸ் மார்க் வாங்கிடுது. அடுத்து ஓடி வருவீங்க சர்ச்சுக்கு. நல்ல மார்க் வாங்கிடுச்சு என் பிள்ளை, ஆண்டவரே, அதனால என் பிள்ளைக்கு சொல்லுங்க ஒரு நல்ல காலேஜில் சீட்டு வேணும் ஆண்டவரே. கரெக்டா? சீட்டு கொடுத்துட்டார் ஆண்டவர். நல்ல பிள்ளை படிச்சு பாஸ் பண்ணிட்டான். அதுக்கு அடுத்து எதுக்கு ஓடி வருவீங்க? ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. எனக்கு அவன் காசு கொடுக்க வேண்டாம், அவன் சம்பாதிச்சு அவன் பிள்ளைய பார்த்துக்கிட்டா போதும். எல்லா பெத்தவங்களும் சொல்ற ஒரே டயலாக், எல்லா பெத்தவங்களும் சொல்ற ஒரே டயலாக், எனக்கு ஒரு காசு வேணாம், அவன் நல்லா இருந்தா போதும். ஆண்டவர் வேலை கொடுத்துட்டார், நல்ல சம்பாத்தியம் கொடுத்துட்டார். மறுபடியும் ஓடி வருவான், நல்ல வரன் வேணும் என் பிள்ளைக்கு, நல்ல. ஏன்னா நம்ம ஆண்டவர் தான் மேட்ரிமோனி வச்சு நடத்துறாரு. ஆண்டவரே, நல்ல வரன் வேண்டும். ஓகே, நல்ல வரன் கொடுத்தாச்சு. மறுபடியும் எதுக்கு வருவீங்க? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. குழந்தை பாக்கியம். அடுத்தது அதுக்கு ஒரு ஸ்கூலு, அப்புறம் அதுக்கு ஒரு காலேஜ், அப்புறம் அதுக்கு ஒரு வேலை, அப்புறம் அதுக்கு ஒரு நல்ல வரன், அப்புறம் அதுக்கு ஒரு குழந்தை. ஆடா பாய்களா, இதை தவிர்த்து வேற எதுக்காவது வரீங்களா பாருங்க. நோய் எக்ஸ்ட்ராவா வந்தா எதுக்கு வருவோம்? நோய். இவ்வளவுதானே? எக்ஸ்ட்ராவா ஏதாவது இருக்கா சொல்லுங்க பாப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் இது எல்லாத்தையும் நான் சேர்த்து கொடுக்குறேன். கோம்போ ஆஃபர், கோம்போ ஆஃபர். அவர் வந்துட்டாருன்னா எல்லாம் வந்துடும். நீ தனித்தனியா கேட்கிறல்ல, ஆண்டவர் கொடுக்கிறார். விடுதலை பயணம் 31:3 எடுங்க, சீக்கிரம் எடுங்க. விடுதலை பயணம் 31:3 சீக்கிரம், வேகமா. விடுதலை பயணம் 31:3. ஐயா மைக்ல வாசிங்க. ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன். கைகளை தட்டுங்க பெரியமானவர்கள். இறை ஆவி வந்துருச்சுன்னா ஞானம், அறிவு கூர்மை ரெண்டுத்தையும் பிரிக்கிறாங்க. அறிவு கூர்மை ஸ்கூல் நாலேஜ்லாம் இல்லையா? அதுக்கப்புறம் என்னது? அனுபவம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அனுபவம் இல்லை, பக்குவமே இல்லை இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு இல்லையா? யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், காமன் சென்ஸ் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை. அந்த காலத்தில் இருந்த மரியாதைலாம் இப்போ காணாம போயிடுச்சுல்ல. பக்குவம், அனுபவம் அதெல்லாம் கொடுப்பார். அதுக்கு அடுத்தது என்ன கொடுப்பார் ஆண்டவர்? தொழில் திறமை. கவனிச்சிங்களா? ஆவியானவர் தொழில் திறமையும் கொடுப்பார். எங்கெங்கயோ ஓடுறோம், ஆவியானவர்கிட்ட வாங்க, அவன் பிசினஸையும் நல்லா ஆக்குவார் இல்லையா? இவை அனைத்தும் அவனுக்கு உண்டாகும்படி அவனை நான் இறையாவியால் நிரப்பினேன். தலைமுறையாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும்னு விரும்புறார்.
என்ன கேட்கணுமா? ஆவியானவரை கேளுங்க. என்ன கேட்கணும்? ஆவியானவரை கேளுங்க. அவரை மட்டும் கேளுங்க. ஆண்டவர் மற்ற அனைத்தையும் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடுங்க. பிரியமானவர்களே, கைகளை உயர்த்துங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட பேசுவோமா? நன்றி சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் உங்க சொந்த வார்த்தைகளை நன்றி நன்றி வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே நன்றி. வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாரும் மனசார சத்தமா சொல்லுங்க. இயேசுவோட பேரை சொல்வதே ஜெபம். யாஷுவா என்றால் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அர்த்தம். யாஷுவா, இயேசுவேன்னு சொல்லுங்க, அதுவே ஜெபம். இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க, அற்புதமான ஜெபம். இயேசுவே நன்றி. யாரும் உதட அசைக்காம இருக்க கூடாது, ஜெபிக்காம இருக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம் இன்னைக்கு. நம்ம நாள் இன்னைக்கு ஆண்டவர் ஆவியானவரை குறித்து என்னோடு பேசி இருக்கிறார். என் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். என்னை பிடித்திருக்கிற கேடுகள், என்னை பிடித்திருக்கிற நோய் நோக்காடுகள், வியாதி வருத்தங்கள், சோதனைகள், தொல்லைகள், சாத்தானுடைய அந்தகார சக்திகள், அனைத்து விதமான கட்டுகள், சாபங்கள் அனைத்தும் ஒழிந்து போகும்படி ஆண்டவர் என்று என்னை அழைத்து வந்திருக்கிறார். இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இந்த நாள் எனக்கு கிடைச்சதே பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இறை வசனத்திலிருந்தே ஆவியானவர் வெளிப்படுகிறார். வாழ்வு தருவது தூய் ஆவியே. என் வார்த்தைகளே உங்களுக்கு தூய் ஆவியை கொடுக்கும். என் வார்த்தையை கேட்க மறுத்தால், என் வார்த்தையை உள்ளத்தில் ஏற்க மறுத்தால் நீங்கள் ஆவியானவரை எதிர்க்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வசனம் மட்டும்தான் எங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கும். உம்முடைய வசனம் மட்டும்தான் எங்களுக்கு நோய் நொடியிலிருந்து விடுதலையை கொடுக்கும். கஷ்டங்களிலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுதலை, பிசினஸ் தடைகளிலிருந்து விடுதலை, குடும்ப போராட்டங்களிலிருந்து விடுதலை, கர்ப்ப தடைகளிலிருந்து விடுதலை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிந்து போகாமல் இருக்க அவர்களுக்கு கிடைக்கிற விடுதலை எல்லாம் அப்பா உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு கிடைக்கின்றன. நன்றி நன்றி. தைரியமா சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி, எம்மை நிரப்புவதற்காக நன்றி, என்னை தொட்டதற்காக நன்றி, என் இதயத்தையும் என் கண்களையும் என்னுடைய உதடுகளையும் தலை முதல் கால் வரை உம் வார்த்தையினால் என்னை கழுவியதற்காக நன்றி இயேசுவே. நன்றி நன்றி அப்பா. இதோ என் குடும்பத்தை நீர் இன்று ஆசீர்வதிக்க சுத்தமாய் இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. நான் எந்த தேவைக்காக வந்தேனோ ஆண்டவரே நிச்சயமாய் நீ தருவேன் என்று உறுதி சொல்லி இருக்கிறீர் அப்பா. ஆவியானவரை பற்றிக் கொண்டால் நீ எதையும் இழந்து போக மாட்டாய், எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி. எங்கள் அன்பு இறைவா, எங்களை ஆசீர்வதியும். எங்கள் கண்களை மறைத்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான பொய்கள், புரட்டுகள், தவறான காரியங்கள், இந்த உலக மாயைகளிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்தும். உம் வார்த்தை எங்கள் பாதைக்கு ஒளியாக, எங்கள் காலுக்கு விளக்காக இருக்கிறது. நீர் எங்களை வழி நடத்தி செல்கிறீர் அப்பா. நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறீர். உண்மைக்கு எங்களை இட்டு செல்கிறீர். எது பாவம் என்று உணர்த்துகிறீர். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர், உயிர் மூச்சை கொடுக்கிறீர், நோய் நொடிகளில் இருந்து சாவிலிருந்து விடுதலை கொடுக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மகளை ஆசீர்வதித்து எங்களுக்கு எல்லா விதமான கிருபைகளால் எங்களை நிரப்பி மன மகிழ்ச்சி, சமாதானம், உடல் சுகம், மனம் சுகம், கேடுகளிலிருந்து விடுதலை, மன உபாதைகளிலிருந்து, மன வேதனைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, அவமானங்களிலிருந்து விடுதலை. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென், 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 ஆமென்.